ஒரு கிறிஸ்டினாக இருந்துட்டு நீ இப்படி பண்ணுற, ஒரு பேட் வேர்ட்ஸ் பேசிட்டோம் அப்படின்னா ஒரு கிறிஸ்டினாக இருந்துட்டு நீ பேட் வேர்ட்ஸ் பேசுகிறேன். நான் வந்து முன்னாடி ரொம்ப பேட் வேர்ட்ஸ் பேசுவேன். நான் வந்து உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்கிறேன். எப்போ பேசுவேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 6th 1ஆம் கிளாஸ்லேருந்து 5ஆம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும் நான் நல்ல பையன். பேட் வேர்ட்ஸ் நான் பேசுனதே இல்லை. 6ஆம் கிளாஸ்லேருந்து 8ஆம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும் 6th to இந்த 8th இந்த டைமில் நான் வந்து பேட் வேர்ட்ஸ் என்ன மாதிரி யாருமே பேச முடியாது, அவ்வளோ கொடுமையான வார்த்தைகள் நான் பேசுவேன். அப்போ எல்லோரும் சொல்லுவாங்க, ஒரு கிறிஸ்துவ பையனாக இருந்துட்டு நீ இந்த மாதிரி பேட் வேர்ட்ஸ் பேசுகிறீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எனக்கே ரொம்ப அருவருப்பாக இருந்துச்சு. நம்ம ஒரு கிறிஸ்தவ பையனாக இருந்துட்டு ஏன் நம்ம அப்படி இருக்கிறோம், நம்ம கூட இருக்கிற இன்னொரு பையன் அந்த விஷயத்த பண்ணலாம், ஆனால் நம்ம ஏன் அப்படி பண்ணுறோன்னு சொல்லிட்டு நேராக போய் ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணேன். ஏசுப்பா, அப்போது 9th படிக்கும் போதே எனக்கும் தேவனுக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் உண்டு. அப்போ நான் ப்ரேயர் பண்ணுறேன், ஏசப்பா இந்த மாதிரி நான் பேட் வேர்ட்ஸ் பேசுகிறேன், எனக்கு சுத்தமாக பிடிக்கல, இது எப்படியா நான் கண்ட்ரோல் பண்ணணும் ஏசப்பா, நான் பேட் வேர்ட்ஸே பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் 9ஆம் கிளாஸ் படிக்கும்போது நான் ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணுறேன். அன்றைக்கி ஒரு நாளைக்கு வந்து பல நூற்றுக்கணக்கான வார்த்தைகளை பேசினேன். நான் ஒரு 10 வார்த்தையாக குறைச்சி, அப்புறம் மறுநாள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 வார்த்தை குறைஞ்சி, அப்புறம் ஒரு வாரத்துக்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 பேட் வேர்ட்ஸ் என்ன அறியாமே வந்துடும். ஏன்னா ஃப்ளூயண்டாக 3 இயர்ஸ் பேசினேன் நான், என்ன அறியாமே ஒரு வாரத்தில் 2-3 பேட் வேர்ட்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு 2 வார்த்தை 3 வார்த்தை இந்த மாதிரி வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கே ஒரு வார்த்தை, அப்புறம் ஒரு மாதத்துக்கு ஒரு வார்த்தை. அதுக்கப்புறம் நான் பேசவே இல்லை. என்னோட 9th ஸ்டாண்டர்ட் நான் கம்ப்ளீட் பண்ணும்போது என்னுடைய பேட் வேர்ட்ஸ் மொத்தமாக என்னை விட்டு போயிடுச்சு. 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்கிறேன், என் வாயிலேருந்து பேட் வேர்ட்ஸ் இன்னைக்கு வரைக்கும் வந்தது கிடையாது. இது தேவன் பார்க்க நான் சாட்சி. நான் காலேஜ் முடித்து இன்னைக்கு 7 இயர்ஸ் ஆகுது. இன்னைக்கு வரைக்கும் நான் பேட் வேர்ட்ஸ் பேசுகிறது கிடையாது. என்னுடைய 9th ஸ்டாண்டர்டோட விட்டது. ஓகே, ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு கிறிஸ்தவனாக இருந்து நீங்கள் இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஏன் நிறைய பேர் கேட்குறாங்க அப்படின்னா, உன்னுடைய தேவன், நீ ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தமுள்ள தேவனாக இருக்கிறபடினால நீயும் பரிசுத்தமுள்ளவனாக தானே இருக்கணுங்கிறது உலகத்துடைய பார்வை. இந்த உலகமே அதான் சொல்லுது. எப்பா நீ ஏசப்பா பிள்ளை தானே, நீ ஏன் அப்படி பண்ணுற, நீ ஏசப்பா பையன் தானே. உங்கள் ஃப்ரெண்ட்ஸே எத்தனை டைம் அவட்ட கேட்டிருப்பாங்க, நீ ஒரு ஏசப்பா பையனை வந்துட்டு இப்படி பண்ணலாமா? கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க. ஏன்னா நம்முடைய தேவன் பரிசுத்தமுள்ள தேவன்.